நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க பசங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க? அட ஆமாங்க, இன்னைக்கு எங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால என்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு எதனா செஞ்சு கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. சரி வாங்கடா, உங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருளை புறாத்தையும் எடுத்துக்கின்னு எங்க பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேன். முதல்ல எட்டுன்னு வந்த வாழைக்காவை மேலையும் கீழையும் கட் பண்ணிட்டு அது மேல இருக்கிற தோலை லேசா சீவ ஆரம்பிச்சோம். சில பேர் இது மேல இருக்கிற தோலை கூட சீவாம கூட வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க. ஆனா இந்த வாழைக்காய் மேல இருக்கிற தோலை இது மாதிரி சீவிட்டு இதுல வாழைக்காய் பஜ்ஜி போட்டாதான் சூப்பரா இருக்கும். நாங்களும் தோல் சீவன வாழைக்காவை எடுத்து இது மாதிரி நல்லா சின்ன சின்னதா ஸ்லைஸா கட் பண்ண ஆரம்பிச்சோம். முக்கியமா வாழைக்காவை எந்த அளவுக்கு இது மாதிரி சின்ன சின்னதா சீவுறோமோ அந்த அளவுக்கு தான் பஜ்ஜியும் சூப்பரா வரும். நானும் பஜ்ஜி போட தேவையான மாவை எல்லாத்தையும் மிக்சிங் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பரா கரைச்சி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் நானும் கட் பண்ண வாழைக்காவை எடுத்து பஜ்ஜி தாங்க போட போறேன். அதுக்காக சீவி வச்சிருந்த ஒரு வாழைக்காய் பீஸை எடுத்து நான் கரைச்சி வச்சிருந்த பஜ்ஜி மாவுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பெரட்டி எடுத்துக்கினேன். அப்படி பெட்டின அந்த வாழைக்காவை எடுத்து கடாயில இருந்த எண்ணெயில போட்டுட்டேன். நானும் இது மாதிரி ஒரு 4-5 வாழைக்காவை எடுத்து பஜ்ஜி மாவுல தொவிட்டி எண்ணெயில போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்திலே நானும் எங்க பசங்களும் எதிர்பார்த்த வாழைக்காய் பஜ்ஜி அருமையா வந்துருச்சு. என்ன ப்ரோ, வாழைக்காய் பஜ்ஜி இவ்வளவு அழகா பொசுன்னு வந்துருச்சு, எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவோ எங்க பசங்க. அது எல்லாமே என்னுடைய கைப்பக்குவம்டா, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடாயில இருந்து பஜ்ஜி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டுல போட்டுட்டேன். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டா பஜ்ஜி சுடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க பஜ்ஜி சுட்டாச்சு. அது சாப்பிட்றதுக்கு தேவையான சட்னி தாங்க அரைக்க போறேன். அதுக்காக கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, காஞ்ச மிளகா, உப்பு இதை எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அரைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவையான பொட்டுக்கல்ல சட்னி கிடைச்சிருச்சு. சரி வாங்கடா அந்த சட்னியை தாளிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேன். வழக்கம் போல நானும் எங்க பசங்களை எல்லாத்தையும் வாயாலையை போட்டு ரைனா உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்க சுட்டு எட்டுன்னு போன வாழைக்காய் பஜ்ஜியை எடுத்து ஆளுக்கு 4 வைக்க ஆரம்பிச்சேன். ஏன்டா இந்த 4 பஜ்ஜி சாப்பிடுறதுக்கடா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நாங்க சாப்பிடுறது 4 பஜ்ஜியா இருந்தாலும் அதுல இருக்கிற சந்தோஷம் கோடி கணக்குல இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் வச்சிருந்த வாழைக்காய் பஜ்ஜி எல்லாத்தையுமே எங்க பசங்களுக்கு வாயாலையில ரைனா வச்சுட்டேன். வெயிட் பண்ணுங்கடா, அப்படியே சாப்பிடாதீங்கடா, இதுக்கு சட்னி இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ண சட்னியை எடுத்து ஆளுக்கு கொஞ்சமா ஊத்த ஆரம்பிச்சேன். இது மாதிரி ஆளுக்கு கொஞ்சமா சட்னியை ஊத்திட்டு இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி இரு ப்ரோ, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தவன் வேகமா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி பொறுமையா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எங்க பசங்களும் ஆளுக்கு ஒரு பஜ்ஜியா எடுத்து பொறுமையா சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா. அதுல ஒருத்தவன் ப்ரோ பஜ்ஜியை விட அந்த சட்னி தான் ப்ரோ சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டு நக்குன்னு நக்கறான். அதுக்கப்புறம் எங்க பசங்க சாப்பிட்டு வச்சிருந்த மிச்ச மீதியை எடுத்து நானும் என்னுடைய தங்கச்சியும் சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையாலுமே இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. சரி சாப்பிட்டு வாங்கடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.